Hello friends, welcome to my channel Spices of Life. என்னடா ஸ்டார்டிங்கே ஏதோ கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன கட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இஞ்சி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் இப்படி தான் சிம்பிளாக வந்து மட்டன் தொக்கு செய்வோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணணும். இதில் வந்துட்டு இஞ்சி வந்து எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி நல்லாவே எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணோன்னா குழம்பு இனிப்பாயிரும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன இஞ்சி, 3/4 கிலோ மட்டன் நல்லா எடுத்து கழுவி வச்சுருக்கேன், கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டுக்கலாம். எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு பொரியிற வரைக்கும் விடுவோம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கினா தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மட்டன் வந்து நல்லா தண்ணி வர வரைக்கும் அதை வந்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து மட்டன் இந்த மாதிரி ஆகிடும். அதுலேருந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்க, மட்டன் வந்து நல்லாவே தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. இது மட்டனில் உள்ள தண்ணியே வந்து நல்லா வந்திருக்குல்ல. ஸோ அந்த தண்ணியிலே தான் இந்த மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே காற்று வெளியில் போனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, மட்டன் வந்து ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. எங்கள் குக்கரில் வந்து 4 விசிலில் வந்து மட்டன் சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் வேக வைக்க விசில் போடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும் டைமிங். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான். இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் அதை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். செய்யறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம நான்வெஜ்னாலே ரொம்ப ஹெவி ஒர்க் அந்த மாதிரி சம்டைம் ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த குழம்பு வந்து அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலை. ஏன்னா இதுவே ஓரளவு தொக்கு மாதிரி நல்லா இருக்கு. குழம்பு மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தொக்கா செய்கிறனால தண்ணி ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் திக் கிரேவியாக தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நல்லா மசாலா வந்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துருச்சு.
பார்க்கறதுக்கே குழம்பு வந்து சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாம், இல்லை இதையே சாப்பாடில் அப்படியே போட்டு சாப்பிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து பனங்கிழங்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. சரி ஓகே, இது வந்து அவிக்க போகிறோம். சரி அதையுமே நம்ம எப்படி அவிக்கிறோம் அப்படின்னு காட்டலான்ட்டு. இது பனங்கிழங்கு அவிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஊரில் தான் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த சீசனுக்கு ஊரில் தான் கிடைக்கும். அப்படி எங்கள் வீட்டில் இந்த பனங்கிழங்கு இருந்தது. ஸோ அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த இதையும் வந்து வெட்டி எடுக்கணும். அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அதையும் கத்தியால் வந்து கட் பண்ணி எடுக்கணும். நல்லா சூடாக இந்த மாதிரி பனங்கிழங்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங்க்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். ஈவினிங்கில் எந்த டைம் நம்ம சாப்பிடணும்னு தோணுனாலும் இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம சூப்பராகவே சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு இதை சூடாக செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மேலே இருக்க காம்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒல்லியாக நீட்டாக இருக்கும். அதாவது மேலே வந்து ஒல்லியாகவும் கீழே வந்து அப்படி இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒல்லியாக நீட்டாக இருக்கிறது கட் பண்ணால் தான் நம்மளால் வந்து குக்கரில் வைக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சம்டைம்ஸ் மண்ணெலாம் இருந்த மாதிரி இருக்கும் அந்த தோலில். அதனால் கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் இதை அவிக்க போகிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சிலர் வந்து இது கூட மஞ்சத்தூள் கூட போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பிளைனாக தான் அவிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வைக்கலாம். இதுக்கும் ஒரு 4 விசில் வச்சா போதும். கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா காற்று போனதும் ஓப்பன் பண்ணால் கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பனங்கிழங்கு பிடிக்குமா? நீங்களும் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச 2 டிஷ்ஷஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.